Hello students, happy morning. Class 12 Physics, Unit 9, Atomic and Nuclear Physics continuation video. போன டாப்பிக்கில் என்ன பார்த்தோம்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால் என்ன பார்த்தோம். நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்றது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். எதுக்கு நடுவில் இருக்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்க ப்ரோட்டானுக்கும் இல்லை ப்ரோட்டானுக்கு நியூட்ரானுக்கும் இல்லை நியூட்ரான் ப்ரோட்டானுக்கும் இல்லை நியூட்ரானுக்கும் நடுவில் இருக்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு பார்த்தோம். அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸால் தான் ஒரு நியூக்ளியஸ் எப்படி இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன, ரேடியோ ஆக்டிவிட்டி. நம்ம பைண்டிங் எனர்ஜி கவ்னு ஒன்று பார்த்தோம். அந்த பைண்டிங் எனர்ஜி கவ்வில் மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஓகே, மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அந்த நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிட்டே போச்சு. ஓகே, கடைசியாக அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் கிடச்சிது. தட் இஸ் நத்திங் பட் த யுரேனியம். ஓகே, யுரேனியம் 238. அப்போ மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே என்னென்னா அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 82 இருக்கிற எலமெண்ட் எல்லாமே என்ன எலமெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆர் அன்ஸ்டேபிள் எலமெண்ட். ஏன் இது அன்ஸ்டேபிள் சொல்கிறேன்னா அது என்ன பண்ணும், அதை ஸ்டேபிளாக மாறுறதுக்காக ஒரு நியூக்ளியை இன்னொரு நியூக்ளியாக மாறும். ஓகே, ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியை, தட் மீன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் த ரேடியோஆக்டிவ் நியூக்ளியை. இது என்னவோ மாறணும், இது ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியை. இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியை இன்னொரு நியூக்ளியை மாறும். அந்த நியூக்ளியை எப்படி இருக்கும், ஸ்டேபிள் நியூக்ளியாக இருக்கும். ஓகே, அப்படி மாறும்போது ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகளை எமிட் பண்ணும். அந்த பர்டிகுலர் பார்ட்டிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகள், பீட்டா பார்ட்டிகள் அண்ட் காமா பார்ட்டிகள். ஓகே, எந்த எலமெண்ட்டெல்லாம் எந்த அன்ஸ்டேபிள் எலமெண்ட்டெல்லாம் ஸ்பான்டேனியஸாக தானாகவே இந்தமாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் எமிட் பண்ணி ஒரு ஸ்டேபிள் எலமெண்ட்டாக மாறுதோ அந்த எலமெண்ட் பேர் என்னென்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட் சொல்லலாம். ஓகே, நீங்கள் எதை 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இந்த ஃபினாமினன் பற்றி பார்க்கலாம். ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ phenomenon of spontaneous emission of highly penetrating radiation such as alpha, beta, gamma rays. Okay, by the heavy element of atomic number greater than 82. ஓகே, எந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 82 இருக்குது அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பான்டேனியஸாக, தட் மீன்ஸ் தானாகவே ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் எமிட் பண்ணி ஒரு ஸ்டேபிள் எலமெண்ட்டாக மாறும். அந்த ஃபினாமினன் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. அந்த எலமெண்ட்டை என்னென்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யுரேனியம் நான் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. யுரேனியம் என்ன பண்ணும், ஆல்ஃபா பார்ட்டிகளை எமிட் பண்ணிவிட்டு யுரேனியம் 238-92 ஆல்ஃபா பார்ட்டிகளை எமிட் பண்ணும். ஆல்ஃபா பார்ட்டிகளை எமிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் தோரியம் 234-90. இது ஆல்ஃபா டிகேன்னு சொல்லலாம். ஓகே, பிகாஸ் ஆல்ஃபா பார்ட்டிகிள் இஸ் அ ஹீலியம் நியூக்ளியஸ். இதை நான் ஆல்ஃபா பார்ட்டிகிள்னு சொல்லுவேன். ஓகே, அதேமாரி இப்போ பீட்டா டிகே எமிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கார்பன் 14 கன்சிடர் பண்ணுறேன். இட் இஸ் அ ரேடியோ ஐசோடோப். இந்த ரேடியோ ஐசோடோப்பை இந்த ரேடியோ ஐசோடோப் என்ன ஆகுதுன்னா டிகே ஆகுது. என்ன டிகே ஆகுதுன்னா பீட்டா ரேவை எமிட் பண்ணுது. ஓகே, அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரான் அது கூட ஒரு பார்ட்டிகிள் வருது, தட் இஸ் ஆன்டி நியூட்ரினோ. வி கெட் ஏ ஸ்டேபிள் நியூக்ளியஸ், தட் இஸ் 7n14. இது பீட்டா டிகே. அதேமாரி காமா டிகே அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா போரான். ஓகே, போரான் 512. இது என்னவோ மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 612 மாறுது. தென் இந்த கார்பன் 612 தட் இஸ் இன் an excited state, it became an carbon 612 plus gamma decay. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, தட் இஸ் அ phenomenon of spontaneous emission of highly penetrating radiation such as alpha, beta, gamma rays by the heavy element having the atomic number greater than 82.
that is known as radioactivity. That elements are known as radioactivity element. Okay, இந்த எலமெண்ட்டை radioactivity element சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா டிகே அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஆல்ஃபா டிகே நமக்கு தெரியும். ஆல்ஃபா பார்ட்டிகிள் இஸ் அ ஹீலியம் நியூக்ளியை. ஓகே, ஹீலியம் நியூக்ளியை, ஹீலியம் ஆட்டம் சொல்ல ஹீலியம் நியூக்ளியை. ஒரு ஆல்ஃபா டிகே நடந்தால் என்ன ஆகும்னா, ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியை டிகே ஆகும்போது ஆல்ஃபா பார்ட்டிகிள் எமிட் பண்ணுது. ஆல்ஃபா பார்ட்டிகிள் எமிட் பண்ணும்போது அதனுடைய 2 புரோட்டான் குறையும். ஓகே, 2 நியூட்ரான், 2 புரோட்டான் 2 நியூட்ரான் குறையும், அவ்வளோதான். ஓகேவா? அப்போனா இது எப்படி எதுலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ரேடியோஆக்டிவ் எலமெண்ட் எடுத்து அதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். அதனுடைய அட்டாமிக் நம்பர் Z, மாஸ் நம்பர் A. பை எமிட்டிங் அன் ஆல்ஃபா பார்ட்டிகல் 2He4, தென் டாட்டர் நியூக்ளியஸ் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா Yன்னு கிடைக்கும். அட்டாமிக் நம்பர் ரெடியூஸ்ட் பை 2 அந்த மாஸ் நம்பர் ரெடியூஸ்ட் பை 4. அதுக்கு என்ன மீனிங்னா, 2 புரோட்டான் குறையுது, 2 நியூட்ரான் குறையுது. ஓகேவா? See, an unstable nucleus decay by emitting alpha particle, that is 2He4. Okay, it lose 2 protons and 2 neutrons. ஓகே, இந்த ரிசல்ட்டால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் நம்பர் 2 குறையும், மாஸ் நம்பர் 4 குறையும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் என்ன சொல்கிறேன், யுரேனியம் 238 எடுத்துக்கிறேன். யுரேனியம் 23892 ஆல்ஃபா டிகே சொல்கிறேன். அப்போ 2He4ன்னு வரும். ப்ளஸ் இங்கே என்ன வந்துடும், இதை பேலன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 92 இருக்குது. அப்போ இங்கே 90ன்றது என்னோடய அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா தோரியம். தென் மேலே பேலன்ஸ் பண்ணால் 234 போடுறேன். ஓகேவா? அப்போ ஒரு யுரேனியம் 238 ஆல்ஃபா பார்ட்டில் எமிட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற டாட்டர் நியூக்ளியஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோரியமாக இருக்குது. ஓகே, இப்போ இதனுடைய மாசை நான் MUன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, தென் இதனுடைய மாசை M தோரியம்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய மாசை M ஆல்ஃபா பார்ட்டிகள்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்டோடைய மாசை இந்த ரியாக்டன்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய மாசு கம்மியாக இருக்குது. ஓகே, இங்கே மாஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தா டிஸப்பியர் ஆகுது. அந்த டிஸப்பியர்டு மாஸ்னால் என்னென்னா மாஸ் டிஃபெக்ட். ஓகே, அந்த மாஸ் டிஃபெக்ட் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இன் ஜென்ரல் வி கேன் ரைட் திஸ் ஒன் ஆஸ் மாஸ் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியை. ஓகே, இங்கே பாருங்கள், மாஸ் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியை del M is equal to mass of the parent nuclei minus mass of the daughter nucleus minus mass of the alpha particle. ஓகே, இதுதான் இதனுடைய ரிலேஷன், மாஸ் டிஃபெக்டோட ரிலேஷன். இந்த மாஸால் கண்டிப்பாக என்ன இருக்கும், தேர் வில் பி பர்டிகுலர் எனர்ஜி. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் த பைண்டிங் எனர்ஜி. தென் இந்த மாஸ் டெல்லமால் ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜி இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? then Q is equal to, that Q is the energy released during this process. Okay, then Q is equal to del M into C square. Okay, then Q is equal, del M is equal to mx, mass of the parent nuclei minus mass of the daughter nucleus minus mass of the alpha particle into C square. Okay, இப்போ Q வேல்யூ கிடைக்கும். இந்த Q வேல்யூ சப்போஸ் கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா ஓகே, டிகே ஸ்பான்டேனியஸாக நடக்கும். அது என்னன்னு சொல்லலாம், நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டி சொல்லலாம். ஓகே, we get a spontaneous decay. If Q is less than 0, that will be a induced decay. Induced decay. Decay நீ என்ன பண்ணும், you have to induce the decay. Okay, it is a artificial radioactivity. This one is a natural radioactivity. Okay வா? Then beta decay என்ன பார்க்கலாம். பீட்டா டிகே. ஓகே, பீட்டா டிகே நடக்குதுன்னா, இப்போ ஆல்ஃபா டிகே நடக்குதுன்னா நமக்கு தெரியும் ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் எமிட் பண்ணும். இங்கே பீட்டா டிகே நடக்குதுன்னா ஓகே, இட் எமிட்ஸ் எலக்ட்ரான் ஆர் பாசிட்ரான். ஒரு எலக்ட்ரான் எமிட் பண்ணலாம், இல்லை பாசிட்ரான் எமிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நோ வாட் இஸ் மீன் பை பாசிட்ரான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலக்ட்ரான் எமிட் பண்ணிச்சுன்னா அந்த பீட்டா டிகே பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
electron is emitted, it is beta negative decay. Positron is emitted, it is beta positive decay. ஓகேவா? இப்போ இந்த எலக்ட்ரானும் பாசிட்ரானும் சேம் மாஸ் தான். எலக்ட்ரானுடைய மாஸும் பாசிட்ரான் மாஸும் சேம் தான். இந்த பாசிட்ரான்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ antiparticle of electron. ஓகே, பாசிட்ரான் இஸ் அ antiparticle of electron. எலக்ட்ரானுடைய antiparticle தான் வந்து தான் இந்த பாசிட்ரான். ஓகே, இந்த பாசிட்ரானுடைய மாஸும் எலக்ட்ரானுடைய மாஸும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பாசிட்ரான்னா என்ன, எலக்ட்ரான்னா என்ன தெரிஞ்சு போச்சு. இப்போ பீட்டா டிகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது பீட்டா நெகட்டிவ் டிகே. ஓகே, பீட்டா நெகட்டிவ் டிகே பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன எமிட் பண்ணும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை எமிட் பண்ணும். ஓகே, ஒரு எலக்ட்ரான் எப்படியும் போடலாம், இல்லை E0 -1 போடலாம். ஓகே, ஒரு எலக்ட்ரானுடைய அட்டாமிக் நம்பர் -1, அவனுடைய மாஸ் நம்பர் 0. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, தட் மீன்ஸ் X, Z, A. இது பீட்டா டிகே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பீட்டா டிகே நடந்தால் சப்போஸ் இங்கே நெகட்டிவ் பீட்டா டிகேனும் போது ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணும். -1 0ன்னு போடும். எப்போல்லாம் எலக்ட்ரான் வருதோ அது கூட கண்டிப்பாக ஒரு ஆன்டி நியூட்ரினோ வரும். ஓகேவா? இதை பேலன்ஸ் பண்ணால் நான் இங்கே ஒய் போடுறேன். இந்த இடத்துல Z இருக்குது. அப்போ இங்கே என்ன போட்டால் பேலன்ஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா Z+1 போட்டால் தான் இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகும். தென் மேலே வந்து ஏனே போடலாம். ஓகே, டியூரிங் த பீட்டா டிகே த அட்டாமிக் நம்பர் ஆஃப் த நியூக்ளியஸ் ஓகே இன்க்ரீஸ் பை 1. ஓகே, இந்த நியூக்ளியஸோட அட்டாமிக் நம்பர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. மாஸ் நம்பர் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. டியூரிங் beta negative decay atomic number of the nucleus increase by 1 and mass number remains same. ஓகே, ஒரு எப்போல்லாம் ஒரு பீட்டா டிகே நடக்குதோ, தட் மீன்ஸ் எப்போல்லாம் ஒரு நெகட்டிவ் பீட்டா டிகே நடக்குதோ அங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரான், ஓகே, அந்த நியூக்ளியஸில் இருக்க ஒரு நியூட்ரான் பாசிட்ரானா, தட் மீன்ஸ் ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டானாகவும் ஒரு எலக்ட்ரானையும் என்ன பண்ணும், எமிட் பண்ணோம். அது கூட ஒரு நியூட்ரினோ கிடைக்கும், ஆன்டி நியூட்ரினோ கிடைக்கும். ஓகே, எப்போல்லாம் பீட்டா நெகட்டிவ் டிகே நடக்குதோ அப்போல்லாம் அந்த நியூக்ளியஸில் இருக்க ஒரு நியூட்ரான் வந்து என்ன ஸ்பிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரான், ஒரு ஆன்டி நியூட்ரினோவாக ஸ்பிட் ஆகும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். நான் கார்பன் 614 ஐசோடோப் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நெகட்டிவ் பீட்டா டிகேனும் போது -1 E0, அது கூட என்ன கிடைக்கும், விகேட்டிய ஆன்டி நியூட்ரினோ. ஓகேவா? தென் இதை பேலன்ஸ் பண்ணால் நம்ம என்ன போடுவோம், இப்போ Z+1, அப்போ 6+1 7. கரெக்டாக? 7 இஸ் அன் அட்டாமிக் நம்பர் ஆஃப் நைட்ரஜன், மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் சேம். இதை பீட்டா நெகட்டிவ் டிகேன்னு சொல்லலாம். ஓகேவா? தென் பீட்டா பாசிட்டிவ் டிகே பார்க்கலாம். தென் பீட்டா பாசிட்டிவ் டிகே. இப்போ ஒரு பீட்டா பாசிட்டிவ் டிகே நடக்குதுன்னா கண்டிப்பாக அது கூட என்ன வரும்னு பார்த்தோம், ஒரு பாசிட்ரான் வரும்னு பார்த்தோம். ஓகே, அந்த பாசிட்ரான் இப்படி E+ன்னு போடலாம், இல்லை 1 E0ன்னு போடலாம். ஓகே, தட் மீன்ஸ் +1 E0ன்னு கூட போடலாம். ஓகேவா? ஹியர் ஐ கன்சிடர் a parent nucleus that is XZA by emitting a beta positive decay, that means it emit a positron +1 E0. அது கூட என்ன வரும், ஒரு நியூட்ரினோ வரும். ஓகே, in order to balance this நான் என்ன போடுறேன், இப்போ YA, அப்போ Z -1 போகணும், இதை என்னென்னு போகணும், ஏன்னு போகணும். டியூரிங் பீட்டா பாசிட்டிவ் டிகே, during beta positive decay. Okay, here the atomic number decrease by 1 and mass number remains same. Okay, இப்போ இந்த பீட்டா பாசிட்டிவ் டிகே அப்போ நியூக்ளியஸ்குள்ளே இருக்க ஒரு புரோட்டான் நியூட்ரானாகவும் ஒரு பாசிட்ரானாகவும் தென் ஒரு நியூட்ரினோவாகவும் ஸ்பிட் ஆகுது. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஐசோடோப் எடுத்துருக்கேன் 1122. ஓகே,
then emitting a beta positive decay, then we can write E plus 1 0 plus neutrino, correct? Then அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10 வரும். அப்போ 10ன்றது it is an atomic number of neon, that is 22. Okay, this is an example for beta negative decay. இந்த beta positive decay and beta negative decayல ஒரு புதுசாக ஒரு பார்ட்டிகல் பார்த்தோம், that is nothing but the neutrino. அந்த நியூட்ரினோ பற்றி இப்போ பார்க்கலாம், ஓகேவா? நியூட்ரினோ is nothing but a, that is a particle. ஓகே, அந்த பார்ட்டிக்கல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தெரிய, இப்போ ஒரு பீட்டா டிகே நடக்கும்போது என்ன ஆகுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸ்ன்ற ஒரு பேரன் நியூக்ளியை ஒய்ன்னு மாறுது. ஓகே, ஒய் இங்கே சப்போஸ் நான் பீட்டா நெகட்டிவ் டிகேன்னு கன்சிடர் பண்ணுறேன், அப்போ +1 ஏ, அப்போ எலக்ட்ரான் வரும், கரெக்டாக? இப்படி தான் வந்துச்சு. இப்போ இதில் மாஸ் டிஸப்பியர் ஆகும், அந்த மாஸால் டெவலப் ஆகிற எனர்ஜியை நான் என்ன பண்ணுறேன், கால்குலேட் பண்ணுறேன். ஓகே, அப்போ எனர்ஜியை கால்குலேட் பண்ணும்போது இதுக்கு கிடைக்கிற எனர்ஜியை விட எக்ஸஸாக ஒரு எனர்ஜி இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இதனுடைய கைனடிக் எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது எக்ஸஸ் எனர்ஜி இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அந்த எக்ஸஸ் எனர்ஜி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரினோ. ஓகே, ஹியர் that excess energy is known as neutrino. This was first found by Pauli. ஓகே, இதுக்கு நேம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மி. Fermi introduced the energy is known as neutrino. Initially அதை என்ன நினச்சாங்க, ஏதோ எனர்ஜின்னு நினச்சாங்க. தென் அக்கார்டிங் டு த கன்சர்வேஷன் ஆஃப் த எனர்ஜி வில் பி கன்சர்வ்டு. ஓகே, அப்போ இதனுடைய கைனடிக் எனர்ஜி கூட எக்ஸஸாக ஒரு எனர்ஜி வந்துச்சு. அந்த எனர்ஜியை என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நியூட்ரினோன்னு சொல்கிறாங்க. இந்த நியூட்ரினோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நியூட்ரல் ஒன். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லிடுறேன். நியூட்ரினோ இஸ் அ நியூட்ரல் ஒன். Okay, and it is a small massless particle, small mass. Okay, having the small mass and having no charge. Okay, இப்போ இந்த நியூட்ரினோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நியூட்ரினோ. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு நியூட்ரினோட சார்ஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகே, it has 0 charge. Then second property, ஒரு நியூட்ரினோக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது, it have the antiparticle. Neutrino have the antiparticle, that is antineutrino. Okay, நியூட்ரினோட மாஸ் ரொம்ப கம்மி. ஓகே, it has very small mass. Then next point, that neutrino that lightly interact with matter. ஒரு மேட்டர் கூட எப்படி இன்ட்ராக்ட் ஆகும், லைட்டாக தான் இன்ட்ராக்ட் ஆகும். ஓகே, இட் வீக்லி இன்ட்ராக்ட் வித் மேட்டர். இட் இன்ட்ராக்ட் வீக் வித் மேட்டர். ஒரு மேட்டர் கூட வீக்காக தான் என்ன ஆகும், இன்ட்ராக்ட் ஆகும். ஓகே, இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிடெக்ட். இதை நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, டிடெக்ட் பண்ண முடியாது. ஓகே, தென் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கும் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ், தட் மீன்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூட்ரினோஸ் சன்லேருந்து வந்து நம்ம மேலே படுது. ஓகே, பட் இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை டிடெக்ட் பண்ண முடியாது. ஓகே, எவ்ரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூட்ரினோஸ் coming from sun and passing through our body. Okay, இதெல்லாம் ஒரு நியூட்ரினோடைய ப்ராப்பர்ட்டி. நியூட்ரினோடைய சார்ஜ் 0, அதுக்கு ஒரு ஆன்டி பார்ட்டிக்கல் இருக்குது, அதனுடைய மாஸ் ரொம்ப கம்மி, அது மேட்டர்ஸ் கூட லைட்டாக தான் இன்ட்ராக்ட் ஆகும், அதை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியாது. எவ்ரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூட்ரினோ வந்து நம்ம மேலே பட்டுட்ருக்கு. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சன்லேருந்து வருது. ஓகேவா? டுடேஸ் கிளாஸில் ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் காமா டிகே அண்ட் லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி பார்க்கலாம். தேங்க்யூ.